ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான சாதங்களோடும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி கருணக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறேன். இது டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கருணக்கிழங்கு வறுவல் செய்ய பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நம்ம விருப்பப்பட்ட சைஸில் இதை கட் பண்ணிடலாம். கருணக்கிழங்கை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சிடலாம். அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தண்ணியில் போட்டுடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அதுக்கு முன்னாடி வெந்தாலும் வெந்துடும். ஒரு தடவை நம்ம எடுத்து கலரி பார்த்துக்கலாம். தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருணக்கிழங்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வேக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். தட்டை போட்டு மூடும்போது தான் இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். கருணக்கிழங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 10 நிமிஷமாக வெந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். கருணக்கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துடலாம். இந்த பவுலில் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, இது நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும். இதில் ஒன்று ஒன்றா கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்குல மசாலா கோட் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். கருணக்கிழங்குக்கு மசாலா போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கருணக்கிழங்குக்கு கொஞ்சமான எண்ணெய் இருந்தாலே போதும். இதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தோசைக்கல்லை. எண்ணெய் சூடான பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா கருகி போகாது, மீடியமாக இருக்கும். ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது வாசனையாக இருக்கும் கருணக்கிழங்கு. ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். கருணக்கிழங்கு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கருணக்கிழங்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 சைடு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.